சர்வ சிக்ஷா அபியான்னு கல்வித்துறையில ஒரு திட்டம் இருந்தது, நிறைய பேருக்கு அது தெரியும். அதை சமர்க்ஷா சிஷா அபியான் அப்படின்னு ஒரு பேரை மாத்தினாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு காங்கிரஸ் வச்ச பேர் இருக்கக்கூடாது, திட்டம் அதே தான், அதுக்கு ஏதாவது ஒரு பேரை மாற்றி வைக்கணும்னு சொல்லி வச்சாங்க. இந்த திட்டத்திற்கு 60% நிதி ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும், 40% நிதியை மாநில அரசாங்கம் கொடுக்கும். 3586 கோடி ரூபாயை விடுவித்தது பாஜகவுடைய ஒன்றிய அரசாங்கம். அதில் முதல் தவணையாக 578 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறது பாஜக. ஏன் தமிழ்நாட்டுக்கு அந்த நிதியை தரல? தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்னொரு அதிர்ச்சியும் சொன்னார். கடந்த ஆண்டுக்கு வரக்கூடிய நிதியிலேயே 200 கோடி ரூபாய்க்கு மேல இன்னும் எங்களுக்கு அதை ஒதுக்கவில்லை. எதுக்குடா இந்த நிதியை நிறுத்துறீங்கன்னு கேட்டா, நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்கல. புதிய கல்விக் கொள்கையில தொழில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அப்படி இப்படிங்கிறோம். இந்தியா முழுக்க ஏத்துக்கிட்டாங்களே, ஆனா தமிழ்நாடு மட்டும் எதிர்க்குதே. ஏன் எதிர்க்குது? தனியார் மயமாகிறது தான் புதிய கல்வியினுடைய நோக்கம். சுற்று வட்டார பகுதி இருக்கும், அந்த பகுதியில் இருக்கிற மாணவருடைய எண்ணிக்கை குறைஞ்சா அந்த பிள்ளைகள் பக்கத்துல இருக்கிற பள்ளிகள்ல போய் சேர்ந்துக்கலாம். பக்கத்துல அரசு பள்ளிகள் இருந்தாலும் சேர்ந்துக்கலாம்னு விதி இருக்கு. எந்த பிள்ளைகள் அரசு பள்ளிகளை போய் சேரும்? அரசாங்கமே காசு கொடுத்து தனியார் பள்ளியை நடத்துதுன்னா எந்த பிள்ளைகள் அரசு பள்ளியில போய் சேரும்? அப்ப அரசாங்க பள்ளியில் படித்தால் ரிசர்வேஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் சிறப்பு சட்டம் இருக்கா இல்லையா? அரசாங்கத்தில் படித்தால் இடஒதுக்கீடு கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது முளையிலேயே கிளியர். இன்னைக்கு தொடக்க பள்ளியை மூடுறான், நாளைக்கு உயர்நிலை பள்ளியை மூடுவான். மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையை தனியார்ட்டே கொடுத்துட்டு அடத்திட்டங்களில் தான் கவிமயமாக்குகிறார்கள் என்றால், பள்ளிக்கூடங்களையே இன்னைக்கு மூடிவிட்டு அந்த மாணவர்களை பற்றி எந்த கவலையும் படாமல் ஒரு ஆபத்தான அரசியலை மோடியினுடைய அரசாங்கமும், மோடி அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய யோகியினுடைய அரசாங்கமும் செய்திருக்கிறார்கள். ஊட்டி நேச்சுரல்ஸ் வழங்கும் ஹாப்பி கப்பிள்ஸ் மூலிகை பொடி ஆண்களின் நரம்பு பலவீனம், உடல் மற்றும் மனச்சோர்வு உள்ளிட்ட தீர்வாக இருக்கும் சிறந்த இயற்கை நிவாரணி. 30க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு இயற்கையான முறையில் 85 வருட பாரம்பரிய தயாரிப்பில் உருவான ஹாப்பி கப்பிள்ஸ். வணக்கம். 27,000 அரசு பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறது யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசாங்கம். பள்ளிகளை திறந்தால்தான் உத்தரப்பிரதேசத்திலே ஆச்சரியப்பட வேண்டும். ஏனென்றால் யோகியினுடைய அரசாங்கம் என்பது ஒரு இந்துத்துவ மதவெறி அரசாங்கத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்தியா முழுவதும் ப்ரொஜெக்ட் செய்யப்படுகிறது. அப்படித்தான் அங்கே நடந்தும் வருகிறது. 2014க்கு முன்பு ஒரு முகத்தை ஊடகங்களும் RSSம் தொடர்ந்து முன்னிலைப்படுத்தி வந்தது. அந்த முகம் குஜராத்தின் முகம், வளர்ச்சியின் முகம், தொழில்துறையின் முகம், கல்வி வளர்ச்சியின் முகம், புதிய இந்தியாவின் முகம் என்று பல்வேறு பெயர்களை வைத்து மக்களிடத்தில் திணித்தார்கள். அந்த முகம் நரேந்திர மோடியினுடைய முகம். அந்த முகம் 2014 ஆட்சி கட்டிலில் ஏறி இந்த நாட்டினுடைய பிரதமராகவும் அமர்ந்தது. சரி, நரேந்திர மோடி அவர்களுடைய முகம் போதுமானதாக இருக்கிறதா? இல்லை, இன்னொரு முகம் தேவைப்படுகிறது. அந்த முகம் RSSக்கு தேவைப்பட்டது, அந்த முகம் பாஜகவிற்கு தேவைப்பட்டது, அந்த முகம் இந்துத்துவ அமைப்புகளுக்கு தேவைப்பட்டது. அந்த முகமாகத்தான் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக அமர்ந்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவது, வளர்ச்சியை வழங்குவது, வளத்தை வழங்குவது, இன்னும் பல்வேறு அடையாளங்களின் அடிப்படையிலே, எதிர்பார்ப்புகளின் அடிப்படையிலே யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்சி உத்தரப்பிரதேசத்திலே அமைந்தது. ஆனால் யோகி ஆதித்யநாத் சிறப்பான ஆட்சியை வழங்கினார். யாருக்கு வழங்கினார்? பல்வேறு கோடிகள் நிதிகளை ஒதுக்கி செயல் திட்டங்களை கொண்டு வந்தார். யாருக்கான செயல் திட்டங்களை கொண்டு வந்தார்? பசுமாடுகளை பாதுகாப்பதற்கான செயல் திட்டங்கள். ஆனால் மக்களை கிடையாது. அதே நேரத்தில் புல்டோசரை கொண்டு மக்களை வீடுகளை, யாரெல்லாம் உத்தரப்பிரதேசத்திலே மோடி அரசை, யோகி ஆதித்யநாத் அரசை எதிர்க்கிறார்களோ அவருடைய வீடுகளுக்கு முன்னால் புல்டோசர் போய் நிற்கும். ஆண்டொன்றுக்கு 1.5 லட்சம் வீடுகளை இடித்து சாதனை படைத்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்துவதிலே அவர் சாதனை படைத்தார். அவருடைய ஆட்சியினுடைய திட்டங்கள் எல்லாம் உயர் சாதியினருக்காக இருக்கும், பார்ப்பனர்களுக்காக இருக்கும், உயர் வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்காக இருக்கும். ஆனால் சாமானியர்கள், தலித்துகளும் பழங்குடிகளும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், OBC மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வந்தார்கள். கல்வி நிறுவனங்கள், தொடக்க பள்ளிகள், 27,000 பள்ளிகளை இப்பொழுது மூடுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் யோகி ஆதித்யநாத். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். மோடியினுடைய அரசாங்கம் நியூ எஜுகேஷனல் பாலிசி என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள்.
அந்த புதிய கல்விக் கொள்கையிலே பல்வேறு முரண்பாடுகள் உள்ள விஷயங்கள், கல்வியை காவிமயமாக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அந்த புதிய கல்விக் கொள்கையிலே இடம்பெற்றிருந்தது. இப்பொழுது கூட ராஜஸ்தானிலே கல்லூரிகளுடைய சுவர்களுக்கெல்லாம் காவி வண்ணத்தை பூசி எப்படி வந்தே பாரத் ரயிலை காவிமயமாக்கினார்களோ, எப்படி டிடி சேனலை காவிமயமாக்கினார்களோ, அலுவலகங்கள், நாடாளுமன்றத்தினுடைய காவலர்கள் எல்லாருக்கும் காவி நிறத்தை கொடுப்பதை போல கல்லூரி வாயிலுக்கு சுவர்களுக்கு காவி நிறத்தை பூசி வருகிறார்கள். அதற்கு எல்லாவற்றிற்கும் அனுமதி அளித்தார் போலத்தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. எப்படியாவது படிக்கிற ஏழை எளிய மாணவர்களை, இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் உள்ளே நுழைகிற பிற்படுத்தப்பட்ட தலித் பழங்குடியின பிள்ளைகளை, அவருடைய கல்வியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அவர்களை நுழைவுத் தேர்வுகளை அதிகமாக வைக்க வேண்டும். 3வதிலே ஒரு பொதுத் தேர்வு, 5வதிலே பொதுத் தேர்வு, 8வதிலே பொதுத் தேர்வு, 10வதிலே 12வதிலே பல்வேறு பொதுத் தேர்வுகளை வைத்து அந்த பிள்ளைகளை படிக்க விடாமல் செய்ய வேண்டும், திணறடிக்க வேண்டும். அப்படியே படிக்க விடாமல் அவருடைய மனநிலை வந்துவிட்டால் உடனே விஸ்வகர்மா யோஜனா என்று ஒரு சாதி தொழிலை அவரவர் செய்கின்ற ஒரு திட்டத்தை அதற்கும் அடிஷனலாக மோடி அறிவித்து இப்படியான நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி எடுத்து வந்தது. அந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்காத மாநிலங்கள் தமிழ்நாடு. அதை ஏற்றுக்கொண்ட உத்தரப்பிரதேசத்திலே தான் இப்பொழுது 27,000 பள்ளிகளை மூடக்கூடிய நிலைக்கு வந்து நிற்கிறார்கள். ஏனென்றால் அந்த புதிய கல்விக் கொள்கையிலே ஒரு விதி இருக்கிறது. அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் விரும்பினால் தனியார் பள்ளிகளிலே சேர்ந்து படித்துக் கொள்ளலாம். அப்படி அவர்கள் தனியார் பள்ளிகளை சேர்ந்து படிக்கிற பொழுது அவர்களுக்கான கல்வி செலவை நேரடியாக தனியார் பள்ளிகளுக்கே அரசாங்கம் வழங்கிவிடும். அரசாங்கம் தனியார் பள்ளிக்கூடத்துக்கே மாணவர்களை படிக்க வைப்பதற்கான செலவை ஏற்றுக்கும், வழங்கிடும். இதை பிரச்சாரமாக செய்து ஏற்கனவே எல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டு, தனியார் என்றால் தான் ஒரு ஹைஜீனிக்கா இருக்கும், சிறப்பா இருக்கும், தனியார் பள்ளிகளில் தான் நல்ல பாடம் கிடைக்கும், தனியார் மருத்துவமனையில் தான் நல்ல மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு தனியார் மயமாக்குவதை தொடர்ந்து வலியுறுத்துகிற அரசாங்கமாக பாஜக அரசாங்கம் இருந்து வருகிறது. இயல்பிலேயே தனியார் மயம் தான் எல்லாம். ஆனால் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்பது நல்ல கல்வியை அளிக்க வேண்டும், நல்ல சுகாதாரத்தை அளிக்க வேண்டும், அவருடைய வீடுகளுக்கு உறுதி செய்ய வேண்டும். கல்வியை அளிக்க வேண்டிய அரசாங்கம் இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக தனியார் பள்ளிகளிடம் அதை ஒப்படைக்கிறது. அப்ப தனியார் பள்ளிகளை நீங்க சேர்ந்து கண்டு பிரச்சாரம் பண்ண உடனே பிள்ளைகள் எல்லாம் தனியார் பள்ளிகளை நோக்கி சேருவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். எல்லாம் ஏழை வீட்டு பிள்ளைகள் தனியாரை நம்பி போகிறார்கள். தனியார் பள்ளியில் சேர்ந்ததுனால இப்ப அங்க அரசு பள்ளிக்கூடத்துல ஆள் இல்லைன்னு சொல்லி 27,000 பள்ளிகளை மூடுவதற்கு உத்தரப்பிரதேசத்தின் கல்வித்துறை செயலாளராக இருக்கிற டிஜே கஞ்சன் என்கின்ற ஆபீசர் ஒரு சர்க்குலரை விட்டிருக்கிறார். 27. சரி, தனியார் பள்ளிகளுக்கு தானே போறாங்க, இது நல்ல திட்டமா இருக்கு. அரசாங்கம் காசை உங்களுக்கு தனியார் பள்ளிகளுக்கே கொடுத்துருது. அப்ப தனியார் பள்ளிகள்ல நல்ல படிப்பு கிடைக்குமாச்சே, ஏழை வீட்டு பிள்ளைங்களாம் அங்க போய் படிக்க கூடாதா, இதுல என்ன தவறு இருக்கு என்ற ஒரு கேள்வி வரும். உண்மையில் அந்த மாநிலத்திலே பாக்பர் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே இருக்கிற தனியார் பள்ளியில் இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியில் படித்து வந்த மாணவ மாணவிகள் சேர்ந்து படித்திருக்கிறார்கள். பெரும்பாலும் மாணவிகள். அந்த மாணவிகள் கட்டணம் செலுத்தவில்லை. யார் கட்டணம் செலுத்தவில்லை? அரசாங்கம் பள்ளிக்கூடத்துக்கு கட்டணம் செலுத்தல என்று சொல்லி தேர்வு எழுத விடாமல் 100க்கும் மேற்பட்ட மாணவிகளை வெளியில் துரத்தி கதவை சாத்தி விட்டது தனியார் பள்ளிக்கூடம். தனியார் பள்ளிக்கூடத்துக்கு அரசாங்கம் காசு கொடுக்கணும்னா அரசாங்கம் தரணும் இல்ல. ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இப்படி செய்ய முடியாது. அரசாங்கம் கல்வியை இலவசமாக வழங்க வேண்டும். ஆனால் தனியார் கல்வியை இலவசமாக வழங்க வேண்டும் என்பது சட்டம் கிடையாது. அப்ப என்ன செய்யறாங்க? தனியார் பள்ளிகளுக்கு யோகி ஆதித்யநாத்துடைய அரசாங்கம் போதிய நிதியை வழங்கவில்லை. மாணவர்களை பற்றி, மாணவிகளை வெளியே நிறுத்தினால் கவலை இல்லை. இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி அங்கே வழிவகுத்திருக்கிறது. அதனாலதான் அரசு பள்ளிகள் வேணுங்கிறோம். இன்னைக்கு பிள்ளைகளை பூட்டி வெளில துரத்தி கதவு சாத்திட்டான்ல, அரசாங்கம் நிதி கொடுக்கலன்னு சொன்ன உடனே. அப்ப இந்த அடிப்படையில் தான் நீங்க புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் நுழைய விடாம இருக்கு. ஏன் நல்ல சிறப்பான திட்டங்கள்லாம் இருக்கு, புதிய கல்விக் கொள்கையில தொழில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அப்படி இப்படிங்கிறோம். இந்தியா முழுக்க ஏத்துக்கிட்டாங்களே, ஆனா தமிழ்நாடு மட்டும் எதிர்க்குதே, ஏன் எதிர்க்குது அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய எழுப்பப்படுது. இதை போன்ற செயல்பாடுகளுக்காகத்தான் அதைத்தான் எதிர்க்கிறோம். இது வந்ததுன்னா என்ன மாதிரியான நிலைப்பாடு வரும்? தனியார் மயமாகிறது தான் புதிய கல்விகளுடைய நோக்கம். சர்வ சிக்ஷா அபியான்னு கல்வித்துறையில ஒரு திட்டம் இருந்தது. நிறைய பேருக்கு அது தெரியும். நம்ம பகுதிகளிலேயே போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க. SSAன்னு ஒரு திட்டம்,
அதை வந்து சமர்க்ஷா சிஷா அபியான் அப்படின்னு ஒரு பேரை மாத்துறாங்க. சர்வ சிக்ஷா அபியான், சமக்ரா சிஷா அபியான். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு காங்கிரஸ் வச்ச பேர் இருக்கக்கூடாது, திட்டம் அதே தான், அதுக்கு ஏதாவது ஒரு பேரை மாற்றி வைக்கணும்னு சொல்லி வச்சாங்க. இந்த திட்டம் என்னன்னா, கல்வித்துறை தொடர்பான செயல்பாடுகளுக்கு, மாணவர்களுக்கு திறன் பயிற்சிகளை வளர்ப்பது, சிறப்பு வகுப்புகளை எடுப்பது, இப்படியான கல்வித்துறை சார்ந்த திட்டங்களை நடத்துவது. இந்த திட்டத்திற்கு 60% நிதி ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கிறது, 40% நிதியை மாநில அரசாங்கம் கொடுக்கும். இந்த திட்டத்திற்கு 2024-25 ஆண்டிற்கான நிதியாக 3586 கோடி ரூபாயை விடுவித்தது பாஜகவுடைய ஒன்றிய அரசாங்கம், ஒதுக்கி இருந்தார்கள். அதில் முதல் தவணையாக 578 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வேண்டும், ஜூன் மாதமே வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறது பாஜக ஒன்றிய அரசாங்கம். ஏன் தமிழ்நாட்டுக்கு அந்த நிதியை தரல? தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்னொரு அதிர்ச்சியும் சொன்னார். கடந்த ஆண்டுக்கு வரக்கூடிய நிதியிலேயே 200 கோடி ரூபாய்க்கு மேல இன்னும் எங்களுக்கு அதை ஒதுக்கவில்லை. கிட்டத்தட்ட 2152 கோடி ரூபாய் 60% நிதியில பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கு வழங்கி இருக்க வேண்டும். அதை வழங்காமல் நிறுத்தி வைத்ததனால் 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்க முடியல தமிழ்நாடு அரசாங்கத்தினால். எதுக்குடா இந்த நிதியை நிறுத்துனீங்கன்னு கேட்டா, நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்கலங்க. இந்தியாவிலேயே பள்ளி கல்வித்துறையில், கல்லூரி நிறுவனங்களில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது. அரசு பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு எவ்வளவு சிறப்பா இயங்கிட்டு இருக்கிறாங்க. அரசு பள்ளிக்கூட பிள்ளைகள், தொடக்க பள்ளிகள் எவ்வளவு சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. அவர்களுடைய புத்தகமாக இருக்கட்டும், அவருடைய சைக்கிளாக இருக்கட்டும், அவர்களுக்கு செருப்பு, புத்தகப்பை, எல்லாம் இலவச பாட புத்தகங்கள் அனைத்தையும் அவர்கள் கொடுத்து மதிய உணவு கொடுத்தாங்க, சத்துணவு கொடுத்தாங்க. இப்பொழுது இருக்கிற ஆட்சியில காலை உணவும் கொடுக்கிறாங்க. இப்ப இவ்வளவு திட்டங்களை தொடர்ந்து பிள்ளைகளுடைய கல்விக்கு கொடுத்து அரசு ஒரு கல்வி நிறுவனங்களை வளர்க்குது, அரசு பள்ளிக்கூடங்களை வளர்க்குது. ஒரு அரசாங்கத்தினுடைய, நல்ல அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்பது அரசாங்க நிறுவனத்தில் பள்ளிகளுக்கு நடத்தணும், கல்வியை கொடுக்கணும். ஆனால் யோகியினுடைய அரசாங்கம் தனியார் கையிலே அதை ஒப்படைத்து விட்டு தனியாருக்கும் காசு கொடுக்காம இந்த பிள்ளைகள் படிச்சா என்ன, படிக்கலனா என்னன்னு விட்டு போறாங்க. 50 பிள்ளைகளுக்கு குறைவாக இருக்கிற பள்ளிகளை மூடுங்கள் என்று உத்தரவு. ஏன் பிள்ளைகள் குறைஞ்சாங்க? ஏன்னா தனியார் பள்ளிகளுக்கு போயிட்டாங்க. பக்கத்துல இருக்க அந்த சுற்று வட்டார பகுதி இருக்கும், அந்த பகுதியில இருக்கிற மாணவருடைய எண்ணிக்கை குறைஞ்சா அந்த பிள்ளைகள் பக்கத்துல இருக்கிற பள்ளிகள்ல போய் சேர்ந்துக்கலாம். பக்கத்துல அரசு பள்ளிகள் இருந்தாலும் சேர்ந்துக்கலாம்னு விதி இருக்கு. எந்த பிள்ளைகள் அரசு பள்ளிகளை போய் சேரும்? அரசாங்கமே காசு கொடுத்து தனியார் பள்ளியை நடத்துதுன்னா எந்த பிள்ளைகள் அரசு பள்ளியில போய் சேரும்? அப்ப அரசாங்க பள்ளியில் படித்தால் ரிசர்வேஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் சிறப்பு சட்டம் இருக்கா இல்லையா? அரசாங்க பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு, அரசாங்க கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு 7.5% இடஒதுக்கீடு இருக்கு. இப்ப அரசாங்கத்தில் படித்தால் இடஒதுக்கீடு கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது முளையிலேயே கிளியர். இன்னைக்கு தொடக்க பள்ளியை மூடுறான், நாளைக்கு உயர்நிலை பள்ளியை மூடுவான். மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையை தனியார்ட்டே கொடுத்துட்டு போயிடுவான். இப்ப இந்த ஆபத்து இங்கே சூழ்ந்து இருக்கிறது. குறிப்பாக கல்விக்கு எதிரான ஆபத்து. பாட புத்தகங்கள் எல்லாம் காவிமயமாக்குவது. சிந்து சமவெளி நாகரிகம் என்பதுதான் நம்முடைய நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம், தமிழர்கள் நாகரிகம் என்று ஆய்வு சொல்லுது. அதை சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு மாத்தான். சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு மாத்திட்டா அதை பாடத்திட்டத்தில் வைக்கிறது தான் அவன் படிச்சான். புல்புல் பறவை மேல உட்கார்ந்து சாவர்கர் போனார்னு பாடத்திட்டத்தில் வைக்கிறான்ல, சிபிஎஸ்இ பாடத்திட்டங்கள்ல. இப்படி கல்வித்துறையிலே எப்படியாவது வரலாற்றை திரிப்பதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மன்னர்களுடைய பாடங்களை எடுப்பது, திப்பு சுல்தானுடைய வரலாற்றை எடுப்பது, பல்வேறு காவிமயமாக்கக்கூடிய வேலைகளிலே பாரதிய ஜனதா கட்சி இயங்கி வருகிறது. பாடத்திட்டங்களில் தான் காவிமயமாக்குகிறார்கள் என்றால் பள்ளிக்கூடங்களையே இன்னைக்கு மூடிவிட்டு அந்த மாணவர்களை பற்றி எந்த கவலையும் படாமல் ஒரு ஆபத்தான அரசியலை மோடியினுடைய அரசாங்கமும், மோடி அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய யோகியினுடைய அரசாங்கமும் செய்திருக்கிறார்கள். இதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற ஆபத்து. அதனால்தான் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையை தொடர்ந்து நிராகரித்து வருகிறது. இந்த ஆபத்து தமிழ்நாட்டிற்கும் வந்துவிடக்கூடாது என்பதிலே இந்த அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி
சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.